நீங்க எல்லாரும் நாளன்னைக்கு வரணும். ஏன்னா அண்ணனுக்கு நாளன்னைக்கு நலங்கு இருக்கு. That is super cool. நலங்கு இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் சீக்கிரமா ஆரம்பிக்குதா? That's super really awesome. I'm so happy. Ouch. Oh, thank you. பிரக்யா, congratulations பிரக்யா. You know you different. அதனால உன்னை பாராட்டி தான் ஆகணும். உன் இடத்துல வேற எந்த வைஃப், அதாவது எக்ஸ் வைஃபா இருந்தா பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாங்க. தன்னோட புருஷன் இன்னொரு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிருப்பாங்க. ஆனா நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்த, விஷ் பண்ண, டான்ஸ் பண்ண, ரொம்ப சந்தோஷமா இருந்த. ஏன்னா உனக்கே தெரிஞ்சு போச்சு மீராவும் அண்ணனும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இனிமே சந்தோஷமாவே இருப்பாங்கன்னு. மோர் ஓவர் ரியா சந்தோஷமா இருக்கா. உனக்கும் பிராச்சிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மாதிரி மீராக்கும் ரியாக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆமா, நீங்க கிளம்ப போறீங்கல்ல? வெல், தேங்க்ஸ் ஃபார் கமிங். நிறைய கெஸ்ட் இருக்காங்க, அட்டென்ட் பண்ணி ஆகணும். மோசமான விஷயம் முடிவுக்கு வரும்போது எல்லாருமே சந்தோஷமா தானே இருப்பாங்க. பிரக்யா, ஒரு நிமிஷம். நான் ஒரு சிலதை மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிதம்மா, நீங்க போய் பாக்கறேம்மா. நீங்க இங்கேயே இருங்கம்மா, நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? ஒண்ணுல்ல. நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடந்தது வேற. நீ என்ன நினைச்ச? இங்க என்ன நடந்தது? நீங்க என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டு எனக்கு ரிங் போடுவீங்கன்னு நான் நினைச்சேன். நான் மீரா கூட எனக்கு இருந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு உனக்கு வந்து ரிங் போடுவேன் நீ நினைக்கலையே. இப்ப வரைக்கும் நீங்க என்ன செய்றீங்களோ எல்லாமே உங்க இஷ்டப்படி தானே செய்றீங்க. அதனால எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். இதுக்கு மேல சத்தியமா கவலைப்பட மாட்டேன். இன்ஃபேக்ட் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். உங்க வாழ்க்கை இன்னொருத்தவங்களோட நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா என் கூட உங்களால சந்தோஷமா இருக்க முடியாதப்ப நீங்க இன்னொருத்தையோட சந்தோஷமா இருக்கீங்களான்னு நான் பார்க்கணும்ல. நல்ல முடிவை தான் நீங்க எடுத்திருக்கீங்க. எனக்கு தெரியும். என் என்கேஜ்மெண்ட்னால உனக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படி சந்தோஷமா இல்லைன்னா உங்க என்கேஜ்மெண்ட் ஸ்வீட்டை நான் சாப்பிடுவேனா? என்னோட ஃபேவரட் காஜு கத்லி. பை தி வே, உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதோ அங்க இருக்காங்க ஆலியா அத்தை. தேங்க்யூ. ஒரு நிமிஷம், நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? ஆமா, நான் பின்னாடி தான் வந்தேன். அம்மாக்கு பதிலா நான் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அப்படின்னா நான் என்ன செய்ய போறனோ அதை நீ தடுக்க போறியா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சா தானே தடுக்க முடியும். நீங்க ஆலியா அத்தைய கண்ணா பெண்ணான்னு திட்டும் போது நான் அங்க இல்லைன்னா நீங்க என்ன திட்டினீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்க. எங்க அம்மாவோட மனசை யார் கஷ்டப்படுத்தினாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அது இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி நான் வெறுத்துருவேன். அது என் அத்தையா இருந்தாலும் சரி. சூப்பர். இந்த விஷயத்துல நீ உன்னோட அம்மா மாதிரி இல்ல. நான் ஒத்துக்கிறேன், பிரக்யா உன்னோட எதிரி தான். இருந்தாலும் அபிஷேக் மெஹரா உன் கூட பிறந்த அண்ணன் தானே. பிரக்யாவோட காதலுக்கு நீ மரியாதை கொடுக்க வேணாம். ஆனா உன் அண்ணனோட காதலுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. இல்ல உன் அண்ணனோட காதல் உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அவரோட காதல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த உலகத்துல காதலுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த காதலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க, உன்னை தவிர. இது வரைக்கும் நான் யாரையுமே சபிச்சது இல்ல, ரொம்ப மோசமா பேசினதும் இல்ல. அப்புறம் நான் யாரையும் மனசார திட்டினதும் கிடையாது. நீ ஜாக்கிரதையா இரு. நான் உனக்கு சாபம் கொடுத்தேன்னு வை, அது பிரம்மாஸ்திரமா மாறும். அது கண்டிப்பா திரும்பி வராது. என்ன தோணுதோ செய்யுங்க, ஆனா இன்னொரு தடவை என்ன தொடாதீங்க. என்ன தொடுறது என்ன? உன்னை நான் தடுத்தும் நிறுத்துவேன்.
நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இரு உன்னோட பிளான நான் எப்படி நாசம் பண்றேன்னு. என்னோட பிளானா? என்ன பாக்குற? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சியா? ஏன்னா உன்ன மாதிரி கேடு கட்ட பொம்பளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் சந்தோஷமா இருக்கேன்றதுக்கு இதுக்கு மேல வேற சாட்சி வேணுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் குட் பை. ஸ்வீட் கெட்டு போச்சு. பிராச்சி, சரிதா ஆண்டி. எனக்கு உங்க உதவி தேவைப்படுது, கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? அதுக்கு முன்னாடி உங்க உதவி எனக்கு தேவை. பிராச்சி, எது எடுக்கணுமோ எடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டேன். வாங்க போலாம். டாக்டர் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை விக்ரம் கிட்ட சொல்லிடாதீங்க. அப்பா கிட்ட இருந்து அம்மா என்ன விஷயத்த மறைக்கிறாங்க? இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. விக்ரம் டென்ஷன்ல இருக்காரு, ரன்வீர் உரியா இருக்கான். ஐ திங்க் நீங்க அவங்க கிட்ட உங்க உண்மையை சொல்லி ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா நானே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ரன்வீருக்கும் ரியாவுக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆக்சுவலி எனக்கு விக்ரம ஏமாத்துற மாதிரியே தோணுது. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. விக்ரம் கிட்ட சொல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனா உங்க பையன் ரன்பீர் கிட்ட சொல்லலாம்ல. அவனுக்கு தன்னோட அம்மா முழுசா குணமாயிட்டாங்கன்னு தெரிஞ்சு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நோ ஹார்ட் ப்ராப்ளம், நோ காம்ப்ளிகேஷன். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டப்போ நீங்க ரொம்ப வீக்காவே இருந்தீங்க. அப்போ உங்களால எந்த ஷாக்கையும் தாங்கிக்க முடியாதுங்கிற விஷயத்த நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஆமாமா. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. டாக்டர் நீங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க ப்ளீஸ். டாக்டர் என்ன புரிஞ்சுக்கோங்களேன். நான் இதையே என் பையன் கிட்ட சொல்லலைன்னா என் பையன் ஓடி போய் அந்த பிராச்சிய, அவெல்லாம் ஒரு பொண்ணா? என்னால ரன்பீரை பிராச்சியோட சேர வைக்க முடியாது. என்னால விக்ரம் கிட்ட ஏன் சொல்ல முடியாதுன்னா அது அவர் அவங்க 2 பேரும் காதலையும் ஏத்துக்க தயாரா இருக்காரு. ஆனா நான் அந்த பிராச்சிய வெறுக்கிறேன். அவளாலதான் என் பையன் வீட்டை விட்டு போக தயாராயிட்டான். நான் என் பையனை இழக்க விரும்பல. ஐ எம் so சாரி டாக்டர். என் ஃபேமிலி மேட்டர் உங்ககிட்ட சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா என்ன பண்றது? தயவு செஞ்சு என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் டாக்டர், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஓகே, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நீங்க ரன்பீர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும். கண்டிப்பா கண்டிப்பா டாக்டர், நானே அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ரன்பீருக்கும் ரியாவுக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது டாக்டர். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க டாக்டர். ஓகே, தேங்க்யூ சோ மச். இதுக்கப்புறம் பிராச்சி நீ சந்திக்கவே கூடாது. அந்த பிராச்சிய உன் வாழ்க்கையில நான் வர விட மாட்டேன். பொண்ணு நீ ரியாவை ஏத்துக்க, இல்லைன்னா என்ன சாக விடு. நான் என் பையன் ரன்பீருக்காக உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கேன். அவங்க அம்மா குணமாயிட்டாங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு அவன் உண்மையில ரொம்ப சந்தோஷப்படுவான். இங்க பாருங்க டாக்டர் ப்ளீஸ், ரன்பீர் கிட்ட ஏன் இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லலைன்னா அவன் ஓடி போய் அந்த பிராச்சிய, இந்த மாதிரி நடக்கவே கூடாது. அவளை விடு. வாய்மடு.
ரன்பீர் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிப்பன்னு என்கிட்ட சொன்ன. நீ என்கிட்ட சொன்ன மாதிரி என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி உன் முடிவை மாத்திக்க கூடாது. இதுல இருந்து உன்னால யூட்டர்னும் எடுக்க முடியாது. நீ என்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். ரன்பீர் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சா சூசைட் பண்ணிக்க போறியா? கீழே 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 இறங்கு. கீழே வா கீழே வா கீழே வா கீழே வான்னு சொன்னேன். கீழே வா. என்னடா பண்ற? ஸ்டாப். நீ என்ன காரியம் பண்ற? என்ன ஸ்டாப் இட்? நீ இங்க இருந்து கீழே விழுந்தேன்னா அப்புறம் டோட்டலா ஸ்டாப் ஆயிடுவ. புரியுதா? அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு சொல்யூஷன் சூசைட் இல்ல. இன்ஃபேக்ட் எந்த பிரச்சனைக்கும் சூசைட் சொல்யூஷன் ஆகாது. எதுக்கு இப்படி நீ வாயை மூடு. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது ப்ரோ. இங்க நிறைய பேரோட மனசு உடைஞ்சு போய் தான் இருக்கு. ஆனா உயிரோட தானே இருக்காங்க. உன் மனசு கூட இன்னும் உடையல. ஆனா பிராச்சியோட மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ஏன்னா அவகிட்ட வேற ஆப்ஷன் இல்ல. ஆனா உன் லைஃப்ல ஆப்ஷன் இருந்தது சூஸ் பண்றதுக்கு. இவளையா அவளையான்னு. பாவம் அவ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தா. அவ்வளவுதான். அவளுக்கு ஏன் இந்த விஷயம் எல்லாம் நடக்குதுன்னு அவளுக்கு சுத்தமா தெரியாது. உன் மனசு கஷ்டப்படுறது தெரியுது. அதுக்கே சூசைட் பண்ற நாடகம் நடிக்கிறேன். மண்டே உடைக்க போறேன். நான் சொல்ல வரது முழுசா கேளு. இல்லனா மண்டே உடைச்சிடுவேன். தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். ஓகே 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 கூல் டவுன். நான் சூசைட் பண்ண வரல. காத்து வாங்கிட்டு இருந்தேன். ஓகே ஓகே புரியுது. இத என்கிட்ட கொடுத்துரு. இது என் மண்டையில பட்டதுன்னு வையா, நான் சூசைட் எல்லாமே செத்து போயிடுவேன். இதை இங்க வச்சிருவோம். சரி நீ சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்ற, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த டிராமாலாம் எதுக்குப்பா? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க டிராமாலாம் இல்ல. அப்புறம் ஏன் ஒரே சோகமா இருக்க? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? டாக் டு மீ யார். டாக் டு மீ. ரொம்ப பெரிய ப்ராப்ளம். என்ன? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நம்மள சேர்ந்தவங்களே நம்ம கிட்ட போய் சொல்றாங்களே ஏன்? ஓ, அப்போ பிராச்சியை பத்தியும் இவனை பத்தியும் யோசிக்கிறான். பொய் சொன்னதை கில்ட்டியா ஃபீல் பண்றான். ப்ரோ, இட்ஸ் நாட் ஏ பிக் டீல். லவ்ல இதெல்லாம் நடக்கிறது சகஜம். ஆக்சுவலா அது என்ன? லெக்சர் கேட்கறதுக்கோ லெக்சர் எடுக்கிறதுக்காகவும் நான் இங்க உன்னை வர சொல்லல. அப்போ உனக்கு லெக்சர் கேட்க இஷ்டம் இல்லைன்னா எதுக்காக என்ன வர சொன்ன சொல்லு. நான் உன்னை இங்க கூப்பிட்டது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். அது என்னன்னா, என்னால ஒரு உண்மையை ஜீர்ணிக்க முடியல. என்ன உண்மை? என் சம்பந்தப்பட்ட உண்மை. என் சொந்தமே என்கிட்ட ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லிட்டாங்க. ப்ரோ என்ன சொல்ற? அப்புறம் உனக்கு தெரியும் மம்மிக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ அவங்க குணமாயிட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஷீ இஸ் டோட்டலி ஃபைன். அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் இல்ல. ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தி. உண்மை என்னன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அவங்க என்கிட்ட நடிக்கிறாங்க. இப்போவும் அவங்களுக்கு ஹார்ட் வீக்கா இருக்குன்றதை என்ன நம்ப வைக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி யாரும் உங்ககிட்ட சொன்னது? யாரும் சொல்லல. என் காதால எல்லாத்தையும் கேட்டேன். என் மம்மி என்கிட்டயே தேவையில்லாம போய் சொல்றாங்க. அதுவும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ரன்பீர் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவளை விட இல்ல உன் கையை உடைச்சிருவேன். அவர் ஏதாவது பண்ண அப்புறம் உன்னை நான் கொன்றுவ சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் வாயில இருந்து திரும்ப திரும்ப பொய்யை கேட்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. தப்பான அர்த்தத்தை எடுக்கிறது தான் உங்களுக்கு பழக்கமாச்சு. ஆனா திரும்ப திரும்ப மத்தவங்களோட தப்பான எண்ணத்தை போக்குறது என் பழக்கம். ஆனா எனக்கு தப்பான அர்த்தத்தை போக்க ரொம்ப பிடிக்கும். இதை போட்டுட்டா எங்க அம்மா ராக் ஸ்டார் மாதிரி இருப்பாங்க. ஏற்கனவே எங்க அம்மா ரொம்ப அழகு. ஆனா இதை போட்டுட்டா இன்னும் ரொம்ப அழகா இருப்பாங்க. அட நீயா? நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சு லைட் ஆஃப் பண்றதுக்கு வந்தேன். நான் போறேன். உங்க அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. பிரக்யாவோட டென்ஷன் என்னன்னு எனக்கு தெரியும். உன் கண்ணுல இருந்த ஒளி எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கான காரணமும் தெரியல. நீ எனக்கும் ரன்பீருக்கும் நடக்க போற என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துடு. ஓகே? ரன்பீருக்கு நீ போர் ஆயிட்ட. ஏதாவது புதுசா பண்ணலாம்னு யோசிச்சிருப்பான். அதான் அந்த நிச்சயதார்த்த விளையாட்டு விளையாடி இருப்பான். அந்த விளையாட்டு முடிஞ்சிருச்சு. எங்களை மாதிரி ஆளுங்களாம் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டுருவோம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு தான் அப்படி தோணுது. உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லவே வேணாம். ஆனா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். நேத்து அந்த திருட அந்த நெக்லஸ்க்காக ஓடிக்கிட்டே இருந்தான் பாரு. அப்ப உன்னோட அப்பா இருக்காரே, அவரோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம உங்க அம்மாவை காப்பாத்த போனாரு. அப்புறம் உன் அம்மாவும் தான் அவ உயிரை பத்தி கவலைப்படாம அந்த ரவுடிங்க கூட சண்டை போட்டா. அதனால நான் இப்ப என்ன சொல்ல போறேனோ அதுதான் 100க்கு 100 உண்மை. என்ன சொல்ல வரீங்க? அதான் அந்த சண்டை இருக்கே, அது உன் அக்கா தங்கச்சிங்களுக்கு இடையில தான். ஆனா அதோட வலியை அனுபவிக்கிறது உன்னோட அம்மா அப்பா. உன்னோட அம்மா, உன்னோட அப்பா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரை காதலிக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்கன்னு அவங்க காதலிக்கிறத பார்த்து மத்தவங்களும் காதலிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களோடது உண்மையான காதல். பிரக்யா இப்ப ரொம்ப வேதனையில இருக்கா. உங்க அப்பாவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. ஒருவேளை இந்த காரணத்துக்காக தான் அவ உங்க அப்பாவுக்கும் மீராவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தவும் முடியல. அதே மாதிரி உங்க அப்பாவும் மீரா கிட்ட வேணான்னு சொல்ல முடியாம இருக்காரு.
அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறதுல அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. அப்பாவோட என்கேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு அம்மா ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட மிகப்பெரிய பயம் உண்மையாகிட்டு இருக்கு. ஆனால் வேதனைப்படணுங்கிறது தானே அம்மா குத்தகை எடுத்து வச்சிருக்காங்க. பொறுத்துப்பாங்க, அழுவாங்க, யார்கிட்டையும் எதையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. அம்மா என்னதான் மறைச்சாலும் அம்மா அப்பாவை உயிராக காதலிக்கிறாங்க. இந்த கல்யாணம் எப்படியாவது நிற்க கூடாதான். எங்க அம்மா படுற வேதனையை பார்க்க முடியல. யாரு வர? நீ தள்ளிப்போ. என்னாச்சு புரப்? நீ என்ன தேடுற? சரக்கு எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு போனியா? டேய், நீ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன வேணும்? உன்னோட மூளையை சரி செய்ய வந்திருக்கேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்லனா எனக்கு எதுவும் தெரியாதா? விஷயம் தெரிஞ்ச உடனே மொதல் ஃபிளைட்டை பிடிச்சி இங்க வந்துட்டேன். இங்க பாரு, அது வந்து நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்க. உன் பிரக்யாக்கு நீ கொடுத்த இடத்த அந்த மீராக்கு நீ எப்படி கொடுக்கலாம்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? இந்த கேள்வி என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா பிரக்யா கிட்ட போய் கேள. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேளு, சரியா? அவங்களே எது கேட்கணும்? என்ன கேட்கணும்? கண்டிப்பா நீ தான் இதை தப்பு பண்ணிருப்ப. தப்பு பண்றதையே நீ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்கியே. இங்க பராபி, நான் உனக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா பிரக்யாக்கா உன்னால உயிரோடு இருக்கும்போது சாகிறதுனால பார்க்க முடியாது. புரபி, இங்க பாரு, நடுராத்திரி ஆயிடுச்சு. நீ போய் தூங்கு. இந்த மேட்டரை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது, புரியுதா? அப்படியா? 4 செவத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் அது ரகசியம். மொத்த உலகத்துக்கே மேடை போட்டு சொல்லிட்ட. இந்த விஷயத்தை நீ ரொம்ப பெருசாக்கிட்ட. இதை கண்டிப்பா நான் சால்வ் பண்ணுவேன். அப்புறம் நீ என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணும் தெரியாதா? உனக்கும் பிரக்யாக்கு இருக்கிற உறவு என்ன தவிர இந்த உலகத்துல வேற யாருக்குமே தெரியாது, புரியுதா? உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். ரொம்ப ஓவரா பேசாத, சரியா? ஃப்ரெண்டுன்றதுனால ஃப்ரெண்டுன்ற முறையில உனக்கு புரிய வைக்கிறேன். எந்த விஷயத்தை இப்ப நீ என்கிட்ட சொல்றியோ, இந்த விஷயத்தை உங்க பிரக்யா கிட்ட போய் கேளு. அவங்க நடந்தது என்னன்னு சொல்லுவாங்க. நீ சொல்றல எனக்காக உயிரியே கொடுப்பேன்னு. அப்ப நான் சொல்றதை கேளு. உனக்காக நானும் என் உயிரை கொடுப்பேன். ஏன்னா நீ என் நண்பன்றதுக்காக இல்ல, நீ என் தம்பி. ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற உறவு முடியுதுன்னா அதுக்கு காரணம் அந்த பிரக்யா தான். ஆனா நீ எந்த உறவை பத்தி பேசுறியோ அது முடிஞ்சு போச்சு. நான் இருக்கிற வரைக்கும் அந்த உறவு முடியாது. அந்த மீராவை நீ கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்க மாட்டேன், புரிஞ்சுதா? அப்படியா? நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? அந்த பூஜாரி நெருப்ப வச்சு யாகம் பண்ணுவார்ல, நான் மொத்த மண்டபத்துக்கும் நெருப்ப வச்சிருவேன். உனக்கு புரிஞ்சுதா? ஏய், இங்க பாரு. உனக்கு என்ன பண்ணுமோ நீ தாராளமா பண்ணு. ஆனா நான் என்ன பண்ணுமோ அதை தாராளமா நான் செய்வேன். உன்னோட அக்கா அவளோட லைஃப் நான் அழிச்சிட்டேன்னு அவ சொன்னா. அவளுக்கு என் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அவளுக்கு விடுதலை வேணுமா, சுதந்திரம் வேணுமா? அதனாலதான் அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கறேன். இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் சொல்றது கேளு. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நாக் பண்ண ட்ரை பண்ணதா, போய் படுத்து தூங்கு. நான் பண்ண போற விஷயத்துக்கு என் மனசு கண்டிப்பா ஒத்துக்காது. ஆனா நான் பண்றதுக்கு காரணம் நீதான் பிரக்யா.